மனிதன் தேவனோடு பேசுகிறவனா இருந்தால் அவனால் இயற்கையை மாற்ற முடியும். வறட்சியான இயற்கையை நீ நினைச்சினா கடவுளோடு பேசுகிறவனா இருந்தால் செழிப்பான இயற்கையாய் மாற்ற முடியும். தேவனோடு பேசுவதில் ஒரு பெரிய பவர் இருக்கு, பெரிய வல்லமை இருக்கு. அவரோடு அமரும்போது பாருங்க, ஒரு வேலைக்காரன் அமரும்போது சூசா நகரமே கலங்கியதான். நீ மனவாட்டி சொன்னா அவனுக்கு என்ன வேணும் கேள்னா, ராஜ்யத்தில் பாதிய கூட உனக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும் கேள். மனவாட்டிக்கு இருக்கிற மரியாதை. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவரோடு அமரும்போது காரியங்கள் மாறுதலாய் முடிவடை. ஒன்று, உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிவடையும். யோசேப்பு சொன்னா, நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த தேவன் உங்களுக்கு இருக்காரா இல்லையா? அப்புறம் ஏங்க, அப்புறம் ஏன் உங்க முகங்கள் இன்னும் மலர்ச்சியா இருக்கக்கூடாது? ஆமென். யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிரிகள் போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் நன்மையாக மாறுதலாக முடிவடைய பண்ண தேவன் இருக்கிறார். அவரோடு கூட பேசும்போது the power of talking with God, தேவனோடு பேசுகிறதின் வல்லமை உங்கள் எதிரிகள் போட்ட திட்டங்களை எல்லாம் மாறுதலாக முடிய பண்ணும். நிறைய அவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு முடிவெடுங்கள். ஆமென் சொல்லுவோம். உங்கள் மீது இருக்கிற சாபங்கள் வராங்க பார்த்தீங்கன்னா, அதை கூட நீங்கள் அவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா ஆசீர்வாதமாக மாற்றிடலாம். டக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. பிள்ளையாம சபிக்கிறதுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனால் தேவனோ பைபிள் சொல்லுது, வந்து அவன் சொல்கிறான், அவன் கூட ஒரு உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறாரு, அவன் சபிக்கிறவன் அவர் சபிப்பேன்னு. ஆனால் சபிக்க அவனை தேவன் ஆசீர்வதிக்க வச்சிட்டார். அவன் சொல்ல, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படின்றான். வரிசையை சபிக்க முடியல, சரி வாட அந்த கடைசி வரிசையை வச்சு சபிடான்றான். லாஸ்ட் ரோ கொஞ்சம் கவனிக்காமல் அங்கிட்டு இங்கிட்டு பிள்ளைய பார்த்துட்டு அப்படி இப்படி தானே இருப்பாங்க. அவங்கள வச்சு போட்டு தள்ள முடியுமா? பாதி வசனத்தை கேட்பாங்க, மீதி வசனம் கேட்க மாட்டாங்க. அவங்களே வச்சு போட்டு தள்ளு அப்படின்னு அவன் சொல்கிறான். சார் லாஸ்ட் ரோ கூட தொட முடியல சார், காட்ஸ் பவர் ஃபுல்லாக கனெக்டடாக இருக்குது சார். பின்னாடி பார்த்தாலும் சபிக்க முடியல, சைடில் பார்த்தாலும் சபிக்க முடியல, இங்கிட்டு பார்த்தாலும் சபிக்க முடியல, எங்கிட்டு பார்த்தாலும் சபிக்க முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களை வீழ்த்துகிற திட்டங்களை தேவன் மாற்றுவார். நீங்கள் தேவனோடு பேசினா அது மட்டும் இல்லை, இயற்கையை நீங்கள் மாற்ற முடியும். எலியா சொன்னா, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான், என்னுடைய வார்த்தை அன்றி மழையும் பனியும் இந்த 3 வருஷம் பெய்யாதுன்னா. ஒரு மனிதன் தேவனோடு பேசுகிறவனா இருந்தால் அவனால் இயற்கையை மாற்ற முடியும். வறட்சியான இயற்கையை நீ நினைச்சினா கடவுளோடு பேசுகிறவனா இருந்தால் நீ செழிப்பான இயற்கையாய் மாற்ற முடியும். ஆமென். ஏன்னா அவற்றை பேசுகிறதுல அவ்வளோ பவர் இருக்குது, அதை அனுபவிக்கும் போது தெரியும். ஆகவே எஞ்சி இருக்கிற அந்த நாட்களை எல்லாம் அவரோடு பேசுவதிலே கழியுங்கள். அவரோடு பேசி பழகிவிட்டால் நீங்கள் மற்றவர்களோடு வந்து தேவையில்லாத பேசுகிறதுக்கு உங்கள் வாய் என்ன செய்யாது. அதனால் நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கடவுளுடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையும் சரித்திரத்தை மாற்றக்கூடிய வல்லமையுடையது.